الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا والله عزيز حكيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இடங்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாசலில் நேரகாலத்துள் வந்தமர்ந்து நல்லதை கேட்டு நல்ல விடயங்களை தனது வாழ்வில் எடுத்து நடக்கும் நோக்கத்தில் வந்தமர்ந்திருக்கும் எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பலவிதமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அந்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் தன்னுடைய சொந்த நாடு என்பது. ஏன் அவன் அங்கு பிறந்து அதனுடைய காற்றை சுவாசித்து அதில் உள்ளவர்களோடு சேர்ந்து அமர்ந்து அந்த சூழலில் வாழ்ந்து அந்த ஊரை பற்றிய எண்ணம், ஆசை, விருப்பம் ஒன்றோடு ஒன்று கலந்து அந்த நாட்டை விட்டு பிரியும் போது அந்த நாட்டின் பக்கம் ஆசை உடையவனாக ஆகியிருப்பது அது அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடை. ஏனென்றால் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்காவாசிகள் தன்னுடைய 53வது வயதில் துன்புறுத்திய நேரத்தில், இஸ்லாமியர்களை நபி அவர்களை அச்சுறுத்திய நேரத்தில் தன்னுடைய நாட்டை விட்டும் வெளியேறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை ஒரு சோதனையாக கொடுத்தான். அந்த நேரத்திலே மக்காவை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? ஏ மக்காவே, நீ எனக்கு மிக விருப்பமான ஒரு நாடு, நீ எனக்கு ஒரு விருப்பமான ஒரு ஊர், உன்னை நான் நேசிக்கிறேன், நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், உன்னை விட்டு பிரிவது என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இந்த மக்கள், இந்த ஊர்வாசிகள் என்னை வெளியேற்றாவிட்டால் நான் இங்கிருந்து வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஊரில், ஒரு நாட்டில் ஒரு மனிதன் வாழ்ந்து அதில் உள்ளவைகளோடு ஒன்றரை கலந்து வாழும் பொழுது அந்த நாடு அவனுக்கு மிகவும் ஒரு விருப்பமான ஒரு நாடாக மாறுகிறது. அதனுடைய சூழல்கள், அதனுடைய காலநிலை எல்லாம் அவனுக்கு ஒத்ததாக மாறிவிடுகிறது. எப்போது அவன் அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு செல்கிறானோ அப்போது அந்த நாட்டு அவனுக்கு பிடிக்காமல் இருக்கிறது. அந்த நாடு அவனுக்கு ஒத்துக்கொள்ளாமல், அதனுடைய சாப்பாடு, அதனுடைய காலநிலை அவனோட ஒட்டு உறவாடுவதற்கு மிக நீண்ட ஒரு காலம் எடுக்கிறது அவனுக்கு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் தற்பொழுது எங்களுடைய நாட்டை விட்டு நாங்கள் இன்னொரு நாட்டில் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய நாட்டை நாங்கள் கேட்கும் பொழுது, எங்களுடைய நாட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதனுடைய செய்திகளை மற்றவர்கள் கதைக்கும் போது எங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. ஏன்? அது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மனதில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விருப்பம், ஆசை. எங்களுடைய ஊரை நாங்கள் சென்றடையும் பொழுது வரக்கூடிய சந்தோஷம் அலாதியானது. இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இயல்பாகவே வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட நாடாக இருந்தாலும் சரி, அந்த தன்னுடைய நாடு தனக்கு விருப்பமாக இருக்கிறது. எந்த அளவு சொன்னால், பிரச்சனைகள் வரும் நேரத்தில் கூட, யுத்தங்கள் நடைபெறுகின்ற நேரத்திலும் கூட சில மக்கள் தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற மாட்டார்கள். ஏன்? அந்த நாடு அவர்களுக்கு அவ்வளவு விருப்பமானது. ஆப்கானிஸ்தானுடைய மக்கள் எவ்வளவு காலம் போர் நடந்து கொண்டிருந்தது, ரஷ்யா, அதற்கு பின்னால் அமெரிக்கா, இவ்வாறு பல நாடுகளுடைய யுத்தங்களுக்கு முகம் கொடுத்தது. என்றாலும் அந்த நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இன்றளவிலும். ஏன்? விருப்பம், ஆசை. அதே போன்று சமீபத்திலே பலஸ்தீன நாட்டிலே யுத்தம் நடைபெற்றது. அவர்களுக்கு இன்னொரு நாட்டிற்கு லேசாக கடக்க முடியும், தன்னுடைய நாட்டை, ஊரை விட்டு செல்ல முடியும். ஆனாலும் செல்லவில்லை. ஏன்? தன்னுடைய நாடு அவர்களுக்கு விருப்பமானது. ஏன்? ஹுப்புல் வதன், தன்னுடைய நாட்டை, தான் பிறந்த தான் ஒரு சுதந்திர, அதாவது தன்னுடைய ஒரு சிட்டிசன்ஷிப்பை எடுத்திருக்கக்கூடிய அந்த நாடு அவருக்கு மிகவும் விருப்பமானது. அது அவரோடு இரண்டரை கலந்து விட்டது. அவரை விட்டு பிரிப்பது என்பது சில நேரம் தன்னுடைய நாட்டிற்கு ஏசினால் யாராவது ஒருவர் தனக்கு ரோஷம் வருவதை பார்க்கலாம், கோபம் வருவதை பார்க்கலாம். ஏன்? அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதனுடைய சூழல் எவ்வாறு இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய செழிப்பற்ற நாடாக இருந்தாலும் சரி, தனிக்கர பாலைவனமாக இருந்தாலும் சரி, தண்ணீர் ஊற்றை கலந்த நீராக இருந்தாலும் சரி, காற்று மாசடைந்த காற்றாக இருந்தாலும் சரி,
அந்த நாடு அவருக்கு தன்னுடைய நாடுதான் மிகவும் விருப்பமாக நேசித்துக்குரியதாக இருக்கும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்ஃபிலே ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய நாட்டை நான் நேசிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தால் என்னுடைய நாடை நான் முன்னேற்றுவதற்கு என்னால் ஆளான ஒரு முயற்சி நான் எடுக்க வேண்டும். என் மூலமாக என் நாட்டிற்கு எந்த விதமான அவப்பேரும் வரக்கூடாது. என்னுடைய நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட வேண்டும். அந்த ஆசை எனக்கு இருக்க வேண்டும். என்னுடைய நாடு அதில் உள்ளவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் எந்த ஒரு சமயத்தவர்களாக இருந்தாலும் சரி அனைவரோடும் சேர்ந்து போகக்கூடிய மனப்பாங்கு இருக்க வேண்டும். ஒற்றுமை இருக்க வேண்டும். அதே போல தன்னுடைய நாட்டுடைய சட்டத்திட்டங்களை நேசிக்க வேண்டும். என் மூலமாக தன்னுடைய நாட்டிற்கு கண்டவாறு ஊத்தைகள் போட்டு தன்னுடைய சூழலை நாட்டை மாசுபடுத்தக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் சட்டங்களை வைத்திருக்கிறது. இஸ்லாத்திலே ஒரு பாவம் இருக்கிறது. திருமணம் முடிக்காத ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அவனை ஒரு வருடம் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு நாடு கடத்த வேண்டும். ஏன்? அது அவனுக்கு ஒரு மனதுக்கு ஒரு வேதனை. தன்னுடைய நாடு என்பது அவனுக்கு விருப்பமானது. எனவே அவன் செய்த அந்த பாவத்தின் காரணமாக இஸ்லாம் அந்த விருப்பத்திற்குரிய அந்த நாட்டை விட்டும் ஒரு வருடம் அவன் பிரிந்திருக்க வேண்டும் என்கிற வரையறையை, சட்டத்தை, தண்டனையை கொடுத்திருக்கிறது. ஏன்? சொந்த நாடு என்பது அதில் இருப்பதற்கு மிக விருப்பம் எல்லாருக்கும். நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் பிரிந்து வந்திருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய நாட்டிற்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். எங்களாலான முடியுமான அளவு எங்களுடைய நாட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் ஒற்றுமையாக அனைவரோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த சூழலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हमको बहुत नेमतों से नवाजा है। उन नेमतों में से एक नेमत है हमारा वतन। हम जिस मुल्क में पैदा हुए हैं, जिस मुल्क में हम उसका हवा को सांस लेते हुए हमारी जिंदगी गुजारा है, इस वतन हमको प्यारा हो गया है, हमको बहुत मोहब्बत है। इस वतन को छोड़कर बहुत दिन दूसरे ममालिक में रहना बहुत मुश्किल होता है। हम एक आरिज़ी तौर पर हमारे मुल्क को, हमारे वतन को छोड़कर किसी मुल्क को हम जाएंगे, ये मुल्क हमको उसका वेदर, उसका मौसम, उसका हवा, उसका सारे हमको खाना पीना, ये सारे हमारे बदन को लगाने के लिए, सेटअप होने के लिए कुछ दिन लगा रहा है। 1 महीना, 2 महीना, 2 हफ्ता इस तरह लग जाता है। जिस बंदे को कभी कभार जो बंदा नया आता है उसको वो बीमार भी होता है। क्यों? उसका जो प्यारे वतन उसको लग गया है। उसका जो वेदर, किसी भी वेदर हो उसको प्यार, उसको वो बर्दाश्त कर सकता है। इसी तरह उधर कहीं भी हालत भी हो जाए, वो पानी गंदा पानी भी हो और उसका जो दरख्त भी नहीं हो, सिर्फ मिट्टी हो, फिर भी ये वतन उसको प्यार मोहब्बत होता है। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को अल्लाह ने एक आजमाइश किया। उसका 53 एज में अपने प्यारे वतन मक्का को छोड़कर मदीना जाना लगा। इस टाइम मक्का को देखकर बताया, ये मक्का, आप मुझे मोहब्बत प्यारा वतन है, आपको मैं छोड़कर मुझे गम लग रहा है, हुज़्न हो रहा हूं मैं, ये लोग मुझे इधर से नहीं निकालते, मैं किसी और जगह नहीं जाते, इस तरह बताया। इसलिए हमारे वतन को हम दुआ करना है, उसको आगे जाने के लिए हम दुआ करना है। और अगर उनमें से उस मुल्क में अगर कोई मजहब वाला भी हो, नसरानी हो या बुद्धिस्ट हो, उसके साथ में अच्छी तरह उनके साथ ताल्लुक रखना है। और हमारे मुल्क का कानून को हम उसको नहीं तोड़ना है, उसको हम फॉलो करना है। इस तरह ये भी हमारा ईमान का एक जुज़ू है, एक हिस्सा है। इसलिए हम सारे हमारे हर मुल्क को दुआ करने के लिए हम हर वक्त दुआ करना चाहिए। इस तरह हमारा जिंदगी को इंशाअल्लाह अल्लाह सुब्हानहु व तआला हुस्न खातिमा के साथ अल्लाह खत्म किया जाए। इसके लिए हमको अल्लाह सुब्हानहु व तआला तौफीक अता फरमा।